ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாங்க எங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம்னு பார்க்கலாம். நாங்கள் போகி அன்னைக்கு நைட்டே வெளியில் வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டேன். இந்த கோலம் போட என்னோடய அப்பாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணார். நைட் 11 மணி வரைக்கும் கோலம் போட்டுட்டு இருந்தேன். நான் காலையில் கோலம் போட்டுக்கிறேன்னு சொன்னால் அப்பா தான் இல்லை, காலையில் டைம் இருக்காது, நைட்டே போட்டுடலாம் அப்படின்ட்டு போட வச்சாருங்க. அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நைட்டே கோலம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் காலையில் எழுந்து அடுப்பங்கரை எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேங்க. இப்போ என்னோடய அடுப்பங்கரை இப்படி தான் இருக்குது. அப்புறம் நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன் பொங்கல் வைக்கிறதுக்காக. எங்கள் வீட்டில் பொங்கலுக்கு சக்கரை பொங்கல் வைக்க மாட்டோம். உப்பு போட்டு சாதம் தான் பொங்கி வைப்போம். அது கூட கீரை குழம்பு 5 காய்கறி போட்டு கூட்டு தாங்க செய்வோம். வாங்க எங்கள் வீட்டு பொங்கல் முறை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு குக்கரில் பச்சை பயிறு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வாஷ் பண்ணி எடுத்த பச்சை பயிரில் பூண்டு உரித்து போட்டிருக்கிறேன். கூடவே பச்சை மிளகாய், தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கீரை குழம்புக்கு வெந்தயக்கீரை போட்டு தான் குழம்பு வைப்போம். அதனால் இதுலேயே வெந்தயக்கீரையும் போட்டு அப்படியே 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். நான் வெந்தயக்கீரை முந்தின நாள் நைட்டே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதை இப்போ வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு நல்லா 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பொங்கல் அன்னைக்கு ஸ்வீட் இல்லாமல் எப்படின்னு சொல்லிட்டு நான் சக்கரை பொங்கல் வச்சுக்கிறேன். கூடவே அதுக்கு பாசிப்பருப்பு, அரிசியெல்லாம் குக்கரில் போட்டு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்து சிம்பிளாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாம் ஒன்றா வேக வச்சிட்ருக்கேன். அரிசி பருப்பெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சிட்டு இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் குழைவாக கிடைக்கும். இப்போ அந்த பச்சை பயிறு பொங்கல் வச்சுருக்கிறேன். பாருங்கள், பச்சை பயிறு குழம்பு விசில் வந்துட்டுருக்கு. இந்த குக்கரில் பச்சை பயிறு குழம்பு, இந்த குக்கரில் சக்கரை பொங்கலுக்கு வச்சுருக்கேன். பச்சை பயிறு குழம்புக்கு விசில் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு சைடில் 5 காய்கறி கூட்டுக்கு முன்னாடி நாளே நாங்கள் மச்சக்காயெலாம் உரித்து வச்சுருந்தோம். ஒரு பாத்திரத்தில் மச்சக்காய், 2 வெள்ளிக்கிழங்கு, அப்புறம் கொஞ்சம் பூசணிக்காய், ஒரு வாழைக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் அவரைக்காய், இதெல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாங்க. நான் இந்த குக்கர் பச்சை பயிறு குழம்பு வச்சுருந்த அந்த குக்கரில் இருக்கிற அந்த பயிறு கீரைலாம் ஒரு கல்சட்டிக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், பச்சை பயிறு எப்படி வெந்து வந்திருக்கு. நல்லா சூப்பராக வெந்துருச்சு 3 விசிலுக்கே. அதெல்லாம் ஒரு கல்சட்டிக்கு மாற்றிட்டு இந்த காயை அந்த குக்கர்லேயே போட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்க போகிறேங்க. ஒரு விசில் இல்லை 2 விசில் விட்டால் போதும், நல்லா வெந்து வந்துடும். கூடவே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் நான். அவ்வளோதான், குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுட்டு இது ரெடி ஆகிடும். இப்போ அப்படியே சைடில் அந்த பச்சை பயிறு கீரைலாம் கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம்.
தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு அது கூடவே கொஞ்சமாக புளி கல் உப்பு சேர்த்து நல்லா மசியாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடைஞ்சிட்டேன் பாருங்கள், இப்படி தான் இருக்குது இப்போ குழம்பு. இதை தாளிச்சிடலாம். கூடவே நான் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டேங்க, அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சக்கரை பொங்கல் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீரை குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கடைஞ்சி வச்சுருந்த கீரை குழம்பு எடுத்து ஊற்றி கலக்கி விட்டுக்கலாம். குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் கல்சட்டியை தண்ணி ஊற்றி கொஞ்சம் அப்படியே கழுவி ஊற்றியிருக்கேன். அவ்வளோதாங்க, பச்சை பயிறு வெந்தயக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ காய் நல்ல விசில் வெந்திருக்கு. அதை தண்ணி எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். சைட்லேயே அப்படியே பொங்கலுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க, உப்பு போட்டு பொங்கல் சாதத்துக்கு. இப்போ காய் தாளிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கும் போதே மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூளெல்லாம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த காய் இது கூட போட்டு நல்லா கலக்கி ஒரு 5 நிமிஷம் அப்படியே கலக்கி விட்டுட்டு இருந்தோன்னா நம்ம 5 காய்கறி கூட்டும் ரெடி ஆகிடுங்க. இந்த 5 காய்கறி கூட்டு கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. அவ்வளோதாங்க, 5 காய்கறி கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. இதில் நாட்டுக்காய் மட்டும்தான் போடுவோம். அவ்வளோதாங்க, பொங்கல் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல எங்கள் வீட்டில் பொங்கலுக்கு இப்படி தான் பொங்கல் சாதம், கீரை குழம்பு, 5 காய்கறி கூட்டு இது தாங்க செய்வோம். உங்கள் வீட்டில் எந்த முறைப்படி எப்படி செய்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக கிச்சனில் இப்படி தான் இருக்குது. வாங்க என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். இங்கே கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. 5 காய்கறி கூட்டு, இங்கே பொங்கல் சாதம், ஃபைனலாக இங்கே சக்கரை பொங்கல். அவ்வளோதாங்க ஃபைனலாக எங்கள் வீட்டு கிச்சன் இப்படி தான் இருக்குது. அடுத்து சாமிக்கிட்ட விளக்கேற்றி படையல் போட்டு பூஜை பண்ணுறது தான். நாங்கள் வெளியில் ஒரு இலை வச்சு சூரிய பகவானுக்கு அங்கே படைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்குள்ளே படைப்போம். எங்கள் வீட்டு பூஜை ரூம் இப்படி தான் இருக்குது. இது எல்லாமே அப்பா தான் ரெடி பண்ணுவார். நான் சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தேன், அவர் இது எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டாரு. எங்கள் வீட்டு பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அவ்வளோதாங்க, வெளியில் சூரிய பகவானுக்கு படையல் போட்டு படைக்க வந்துட்டோம். வெளியே வாட்டர் டேங்க் இருக்குது. அந்த வாட்டர் டேங்க்கு மேலே கோலம் போட்டு அங்கே தான் விளக்கு வச்சு சூரிய பகவானுக்கு படையல் போட்டு கற்பூரம்லாம் காமிச்சு கும்பிட்டோங்க. அவ்வளோதான், இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து பூஜை பண்ணோம். இப்படி தாங்க எங்கள் வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் போச்சு. ஃபைனலாக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம். இப்படி தான் எங்கள் வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணிங்கன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பொங்கல் எல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியாக நாங்கள் ஒரு பிக் மட்டும் எடுத்துக்கிட்டோம். இதுதான் எங்கள் ஃபேமிலி பிக். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் அப்பாவுக்கு பெயிண்ட் கடையிலேருந்து கூப்பிட்ருந்தாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் கம்பெனியிலேருந்து பொங்கல் கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்கன்ட்டு. இதுதான் அந்த பொங்கல் கிஃப்ட்டு. பொங்கல் பானை, அதில் வந்து பாசிப்பருப்பு, அரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய் எல்லாம் போட்டு அந்த பொங்கல் பானையில் வச்சு கொடுத்துருந்தாங்க. கூடவே 2 டிஷர்ட்டு, ஸ்வெட்டரும் கொடுத்துருந்தாங்க. அதிலெல்லாம் ஏஷியன் பெயிண்ட்ஸுன்னு போட்டிருந்தது. டிஷர்ட்டும் ஸ்வெட்டரும் சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த பொங்கல் பானையில் அன்னைக்கு நான் பால் தான் ஊற்றி காய வச்சேன் ஃபஸ்ட்டாக. அப்பாவுக்கு பொங்கல் அன்னைக்கு வந்து ஏஷியன் கம்பெனி கிஃப்ட் இது தான். அவரும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். நாங்களும் ஹாப்பியாக இருந்தோங்க. பாருங்கள், ஏஷியன் பெயிண்ட்ஸுன்னு போட்டிருக்கு பாக்ஸில். அது காமிச்சிட்ருக்காரு அவர். இது தாங்க அந்த டிஷர்ட்டு, ஸ்வெட்டரு. இந்த பொங்கல் அன்னைக்கு யாராச்சும் எதாவது கிஃப்ட்டு கொடுத்தா நம்ம மனசே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் அவர்கிட்ட இருந்துச்சு. ஸ்வெட்டர் பாருங்கள், செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது ஸ்வெட்டரு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.